ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மக்களே! இந்த இயர் வந்து காடோட பிளெஸ்ஸிங்கோட உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா, சூப்பரா போக என்னோட வாழ்த்துக்கள். இப்போ தான் 2025 ஸ்டார்ட் ஆகி கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ண மாரி இருந்தது. அகைன் வந்து 2026ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைம் வந்து வெரி வெரி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்மளும் அது கூட வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வெளியில் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க இந்த அண்ணா. அது ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க எனக்கு. நான் கேட்ட உடனே அவங்க வந்து முகம் சுளிக்காமல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி காட்டினாங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் பண்ணாங்க. முறுக்கு சூப்பராக இருந்துச்சு மக்களே அது பார்க்குறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நான் வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு அதை நான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூனுக்கு மேலே சரி ஓகே நம்ம மலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்க டேமுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஃபேமிலியாக. பரப்பலாறு டேம் நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த இடம்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டிலலாம் ஆள் இருப்பாங்க. ஆனால் வந்து இப்போது யானை இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கனால இந்த இடம் வந்து நமக்கு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக யாருமே இல்லை. நம்ம வந்து பகல் டைமில் வந்து வாட்ச்மேன் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். நமக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும்ல. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து இந்த டேமுக்கு வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி தான் வரணும். அப்போ வந்து எங்ககிட்ட வந்து பைக் இருக்காது. நாங்கள் நடந்து தான் வந்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சின்ன வயசு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் இது ரொம்ப வந்து நமக்கு சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்ல. ஸோ எவ்வளோ தூரம் நடந்தாலும் அந்த களைப்பு தெரியாமல் நாங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு போவோம். இந்த டைமில் வந்து நம்ம பைக்கோட வந்து ட்ராவல் பண்ணி வர்றனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு பார்க்க முடியுது. காலங்களும் வேகமும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 2 பக்கம் காடு, நடுவில் வந்து ஒரு ரோடு மட்டும்தான் போகும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியர்பையில் இருந்தீங்கன்னா வந்து நீங்களும் விசிட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். பாய்.